உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்துக்கு நீங்கள் உடன்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஜெபிக்கிறவர்கள் தேவனோடு பேசுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே அந்த பேசுகிற பேச்சானது அவருடைய நோக்கத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய திட்டத்தை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது உன்னதமானவருடைய வழி நடத்துதல உன்னத அனுபவத்தை பெறுவர்களாய் இருப்போம். ஆகையால் இந்த நாட்களில நீங்கள் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தேவன் அதற்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றும் நினைக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எண்ணுகிறார் என்பதை முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, முதலாவது நம்மை தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது விடுவிக்கப்பட்ட நாம் விடுதலையான ஜெபங்களை ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கும் பொழுது கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கும் பொழுது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கின தேவனுக்கு நன்றி செலுத்தி விடுதலை ஆக்கப்பட்ட ஜெபங்களாய் காணப்பட வேண்டும். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அதை உட்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு கனப்படுத்த வேண்டும். ஆம், விடுதலையாக்கப்பட்ட மகளா, விடுதலையாக்கப்பட்ட மகனா, யோசித்து பார். அடுத்தபடியாக தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் மனம் திரும்பினவர்களாய் இருக்க வேண்டும். மனம் திரும்பினவர்களாய் இருப்பதற்கு அவர் வயல் காட்டி உன்னை அழைத்து வருகிறார். உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். நீ மனம் திரும்பி ஆண்டவருடைய சன்னிதானத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஜெபமாக நீ ஜெபிக்கவும் வாழவும் வேண்டும் என்று அவருடைய சித்தமாயிருக்கிறது. மத்தேயு 3 அதிகாரம் 8 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆம், நம்முடைய ஜீவியத்தில மனம் திரும்பும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட விடுதலையாகவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்றவண்ணமாகவும் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய ஜனமாகிய உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. ஆம், ரட்சிப்பின் அலங்காரத்தினாலே நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன ரட்சிப்பு என்பதை நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 47 வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆம், பரிசுத்த சபையில, கர்த்தருடைய சபையில, சியோன் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த மணவாட்டி எனும் சபையில உன்னை சேர்ப்பதின் நோக்கமாக காணப்பட வேண்டும். விடுதலையாக்கப்பட்டு மனம் திரும்பப்பட்ட உன்னை ரட்சிப்பான அலங்காரத்திலே உன்னை அலங்கரிக்க சபை கூடி வருதலை தேவன் செயல்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நீ சபையில கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தரை ஆராதிக்க வரும்படியாக கர்த்தர் உன்னை பயல் காட்டி கொண்டு வருகிற நோக்கம் என்ன? எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்துல பார்க்கும் பொழுது சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அன்பான தேவ பிள்ளைகளை, விடுதலை பெற்ற பிறகு, மனம் திரும்பிய பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு சபை கூடி வருவதில தேவன் மகிழ்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையாலே சிலர் விட்டுவிடும் பொழுது துக்கப்பட்டு போதகர்மார்கள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஆவினால ஏவப்பட்டு சில பிள்ளைகளுக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார். ஆகையாலே இந்த நாட்களிலே பாடி மகிழ்கிற அருமையான யோசனை அவளுக்கு தேவன் தெரிவித்த ஒரு காரியம். பழைய பிள்ளைகள், விசுவாசிகள் யாவரும்
சபையில நிரப்பப்படுகிறதை அவள் வெளிப்பாடாக கண்டாள். அதே வண்ணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் கண்டோம். கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் அல்ல, அவருடைய கிருபை கொண்டு வந்தது. அந்த வெளிப்பாடு நிறைவேறியது. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதுதான் சிலருக்கு வெளிப்பாடுகளையும், சிலருக்கு தீர்க்கதரிசனங்களையும், சிலருக்கு அந்நிய பாஷை வரங்களையும் ஒவ்வொருவருக்கு வெவ்வேறாக தேவன் கொடுக்கிறார். அவைகளினாலே நீங்கள் மகிழ்ந்து கூடி கர்த்தரை மகிமையாய் நாம் பாடவும் துதிக்க வேண்டும். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில, சீயோன் குமார்த்தியே எவ்விதத்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையாலே மகிழ்ந்து பாடுவது, மகிழ்ந்து துதிப்பது, மகிழ்ந்து ஜெபிப்பது சபையின் நோக்கமாக இருக்கும். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆம், அழைக்கப்பட்ட நோக்கத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மீது ஒரு நோக்கம் வைத்துதான் உன்னை உலகத்துல எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ கல்விமான்கள், எத்தனையோ மேதாவிகள் இருக்கிறார்கள். அவர்களை அல்ல, உன்னை தேடி வந்து உன் தாயின் கர்ப்பத்துல உருவாதுக்கு முன்பாகும், உன் தாய் உருவாதுக்கு முன்பாகும், இந்த உலகம் உருவாதுக்கு முன்பாகும் உன்னை முன்குறித்து ஏற்ற காலம் வரைக்கும் தேவனே காத்திருந்து உன்னுடைய வளர்ச்சி வரும் வரைக்கும் உன்னுடைய காரியங்களை அவருடைய பக்கமாய் கொண்டு வருவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற அந்த அன்பின் தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற மகளாக, ஜெபிக்கிற மகனாக காணப்படுவதற்கு எத்தனை சாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீ அழைக்கப்பட்டவன் என்றும் அழைக்கப்பட்டவள் என்பதையும் உறுதியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்பு விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடி, விசுவாசத்தை போராட்டத்தை போராடும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று 1 தீமோத்தேயு 6:12 பார்க்கிறோம். ஆம், நாம் அழைக்கப்பட்டதற்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை மிக முக்கியமா இருக்கிறது. அதிலே நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆகையாலே பாதியிலே விட்டு விடுவதற்காக அல்ல, அழைக்கப்பட்ட அழைப்பை இழப்பதற்காக அல்ல. நாம் கர்த்தரின் நித்திய ஜீவனுடையவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் நித்திய ஜீவனை பெற்று சதாகாலம் உடைய ராஜ்யத்திலே காணப்படுவதற்காக தான் உன்னை அவர் தெரிந்து கொண்டார். ஐயாலே தெரிந்து கொள்ளப்பட்டதை குறித்து பாருங்கள். தம்முடைய பவுலாகிய தம்முடைய ஈசனை குறித்து கடவுள் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:15. அவன் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கும், இஸ்ரவேலின் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லி பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது பாருங்கள். அவர் தெரிந்து கொண்டபடியே புறஜாதிகளாகிய நாம் காணியாட்சிக்கு அந்நியர்களும் புறஜாதிகளும் நீசர்களுமாய் இருந்த நமக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினது போல நம்முடைய ஊழியக்காரனாகிய பவுலை அவர் தெரிந்து கொண்டு புறஜாதிகளாகிய நமக்கு சத்தியத்தை எவ்விதமாய் அறிவிக்க வேண்டும் என்பதையும் அந்த ராஜ்யத்தை குறித்தும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாய் அன்பு மகளே, அன்பு மகனே, உன்னை கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்பதை நீ அறிந்து கொள். ஆகையால் அப்படி தெரிந்து கொண்டவர்கள் விசுவாச வாழ்க்கையிலிருந்து இன்னொரு படி சீஷனாய் வாழ்வது, சீஷனாய் இருப்பது. ஆகையால் சீஷன் கற்றுக்கொள்வான், சீஷனோ பின்பற்றுவான். சீஷன் குருவை போலவே தன்னுடைய மாணவன் காணப்படுவான். ஆம், இந்த உலகத்துக்கு ஜெகத்குருவாக வந்தவர் என்று புறஜாதி மக்களும் தங்கள் இதிகாசங்களில் எழுதியிருக்கிறார்கள். அகிலத்தையும் ஆண்டு அகிலன்று சென்றவரை போற்றி துதி என்று சொல்லி எழுதினார்கள். ஆம், ஒருவரையும் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரை உங்களுக்கு குருவாய் இருக்கிறார் என்று வேதமும் சொல்லுகிறது. மத்தேயு 23:9-10 நாம் பார்க்கும் பொழுது அபிதமாய் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர் நம்மை நடத்தும்படியாக சீசுவத்துவமாக அவர் சன்னிதானத்தில நாம் காணப்படுவதற்கு மிக முக்கியமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களில
தேவன் நம்மை தெரிந்து கொண்ட காரியத்தில, நம்மை விடுதலை ஆக்கினப்பட்ட காரியத்தில, நம்மை பண திரும்பினப்பட்ட காரியத்தில, நாம் ரட்சிக்கப்பட்ட காரியத்தில, நாம் கூடி வருகிற காரியத்தில, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் காரியத்தில, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தில எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீ நல்ல ஜெபிக்கிற மகனாக காணப்பட வேண்டும். அதாவது வேதத்தின் வழியாக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி ஜெபிக்காதது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் ஏனோதானோ என்று ஜெபிப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆனாலும் வேதையாய் நீ ஜெபிக்கிறதுனால உனக்கு மறுமொழி கொடுக்கிறார். அதே வண்ணமாக கடைசி வரைக்கும் இருப்பது நல்லதல்ல. ஆகையால நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, நீ அறிந்து கொள்ள வேண்டியது, அவர் உன்னை பயல் காட்டி கொண்டு வந்து சபை கூடுதலை சேர்க்க வைத்து உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் அவர் சொல்லி தரும் பொழுது அதற்கு கீழ்ப்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் இன்றைக்கு அநேக தங்கள் கட்டுக்கதைகளையும் தங்களுடைய அனுபவங்களையும் பேசிக்கொண்டு காலத்தை கழிக்கிறார்கள். அது நல்லதல்ல. ஆகையால் அவர்களை விட்டு விலகுங்கள், கர்த்தரையே நாடுங்கள். பிதாவாகிய தேவனையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுக்கு வளர்ந்து கொண்டே வந்தால் நித்திய ஜீவனை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துல மகிழ முடியும். இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் சந்தோஷத்தோடு அவருடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களினாலே பொறுமையை காத்துக்கொண்டு, சோதனைகளை காத்துக்கொண்டு, நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு அதிகமாய் பெரிய பிரச்சனையாய் செல்லாதபடி, அது மலை போல இருந்தாலும் விசுவாசத்தினாலே அவைகளை நீக்கத்தக்கதான பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த அழைப்பை பெறாதபடி, அந்த விடுதலை இல்லாதபடி, அந்த மனம் திரும்புதல் இல்லாதபடி, அந்த ரட்சிப்பு இல்லாதபடி இருக்கிற ஜனங்களுக்கு அவர்களுடைய வேதனையினாலே மூழ்கி அவர்கள் மாண்டு போகிற நிலைமைக்கு இருக்கிறார்கள். ஆகையால் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையாக்கப்பட்ட நீ ஏனோதானோ இல்லாதபடி அப்படிப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அப்படி ஜனப்பட்டங்கள் விடுதலை பெறும்படியாக அந்த ஜனங்களை தேற்றமும் அந்த ஜனங்களை ஆற்றமும் ஆண்டவனை தெரிந்து கொண்டதை நீ மறந்து போகக்கூடாது. ஆகையாலே உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சேமத்தை கொடுத்து, உன்னை தேவன் பாதுகாத்து வருகிற சுற்றி வேலி போட்டு இருக்கிறதுனாலே நீ மகிழலாம். ஆனால் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீ அறிந்து கொண்டு, உன்னுடைய நோக்கத்தை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நீ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆகையாலே அவருடைய திட்டத்தை தேவன் வேதத்தின் மூலமாக நமக்கு யுக யுகங்கள் காலமாக எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார். தீர்க்கதரிசியின் மூலமாய் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளிலே நம்முடைய குமாரன் மூலமாய் வெளிப்படுத்துகின்ற எல்லா ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாய் பங்கு பங்காக வகை வகையாக திருவிழம் பற்றியிருந்தாலும் அது புதைப்பொருளாக மறைப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆகையால வேதத்தில் அப்படி மறைப்பொருளை இருக்கிறது. கிறிஸ்தியேசுவின் மூலமாய் முத்திரை உடைக்கப்படுகிறது, கிறிஸ்தியேசுவின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. பிதாவின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதையும் மறைப்பொருளாய் இராதபடி வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறபடினாலே அவர் தமது ஊழியர்காருக்கு அனுப்பும்படியாக யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அநேக பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் உண்டு. ஆகையால 190% தீர்க்கதரிசன புத்தகங்கள் தான். ஆனால் அவைகள் மறைப்பொருளாக புதைப்பொருளாக முத்திரைப்பட்டதாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனையுமாய் கல்வாரி சிலுவையிலிருந்து தம் இரத்தத்தை ஊற்றி சிந்தி கர்த்தர் அவைகளை விடுதலையாக்கினார். அவைகளினுடைய ரகசியங்களை நமக்கு ஒன்றும் மறைக்காதபடி நமக்கு அவர் தமது வாயை திறந்து அவர் போதித்த போதனைகளை அடையும் பொழுது நாம் நோக்கத்தையும் அவர் சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் அறிந்து நம்மை தெரிந்து கொண்ட வழிகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையாலே அந்த வெளிப்பாடை பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டில ஒரே ஒரு புத்தகம் தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசனம் அறிப்பொருளாக அல்ல, அதனுடைய தலைப்பை வெளிப்படுத்தின ஆகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வழிகளை அத்தனையுமே மறைத்து வைத்திருந்த ரகசியங்களை
அது இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்று அந்த முத்திரை உடைக்கப்பட்ட ரகசியங்களை பெற்று நீங்கள் எடுத்துரைக்கும் பொழுது சாத்தான் ஓடி போகிறார். அவனுக்கு வேதத்தின் வார்த்தைகள் அவனுக்கு பயத்தை உண்டாக்கும். அவனுடைய காரியங்களிலே அவன் தடுமாறுகிறான். ஆகையால் அன்பானவர்களே, சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் இன்றைக்கு சத்தியத்தை மறைக்கிறார்கள். சத்தியத்தை அறியாதபடி குருடனாக ஜெபிப்பது, சத்தியத்தை அறியாதபடி வாழ்வது அது நல்லதல்ல. ஆகையாலே தேவன் கூட்டி சேர்க்கிறார். அவருடைய அன்பான வார்த்தைகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அநேக பிரமாணங்களையும் அநேக கட்டளைகளையும் அநேக நியாய பிரமாணங்களையும் நம் மீது திணிக்காதபடி அவர் லகுவாக வெளிப்படுத்துகிற ரகசியம் என்ன என்றால், முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நீ சேவிக்கும்படியாக அழைக்கப்பட்டு உன்னை நேசிக்கிறது போல நேசிக்கிற பிரமாண ராஜரீகமாக மாற்றி தந்தார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆகையால் இன்றைக்கு அநேக வேத பாடங்கள் என்று எடுக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வேதத்தில் இருக்க காரியங்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அங்கே முன்னிலும் இயேசு இல்லை, மத்தியிலும் இயேசு இல்லை, கடைசியிலும் இயேசு கிறிஸ்து இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற காலமாயிருக்கிறது. இது கடைசி காலமாயிருக்கிறது. ஆகையால் இந்த கடைசி காலத்துல அநேக போராட்டங்களான இந்த காலத்துல உன்னை பிரித்தெடுத்த நோக்கத்தையும் உன்னை பிரித்தெடுத்த காரியத்தையும் கொண்டு கொண்டு மக்களுக்காக பயந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய நேரத்தை வீணாக்க கூடாது. ஒவ்வொரு நேரமும் நமக்கு மிக முக்கியமான நேரமாயிருக்கிறது. ஆகையால் என்னதான் என்று பேசுவதோ எனதான் என்று வாழ்வதோ இல்லாதபடி தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்போது வெளிப்பாடு உண்டாகும். இந்த கடைசி காலத்துக்கு குறித்து வெளிப்பாடு உனக்கு உண்டாகும். மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும் போது அது அவர் குருத்தோலை அன்று அவர் பவனி வரும் பொழுது எருசலேமில் வந்து பார்த்த உடனே அவர் கண் கலங்குகிறார். காரணம் என்ன? எருசலேமே எருசலேமே, என் நாட்களை நீ அறியாமல் போனாயே என்று சொல்லி. ஆகையால் அந்த அவருடைய நாட்களை அறியாதபடி அவர் சங்கரிக்கப்படுகிறதுக்கு காரணமாய் அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அதே போல யூதர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு வந்தது போல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அவர் எவ்விரத்தோடு வரும் பொழுது நம்முடைய சபையை பார்த்து அவரும் வேதனை அடையக்கூடாது. என் நாட்களை அறியாமல் போனாயே என்று சொல்லக்கூடாது. அறிந்து இந்த நாட்களிலே விழிப்பாயிருந்து விடுதலையாக்கப்பட்டு மனம் திரும்பப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ளவனாக இருந்தார். கர்த்தர் இமைப்பொழுது உன்னை அழைத்து செல்லக்கூடிய காலம் வந்திருக்கிறது. ஜாக்கிரதையாய் இந்த காலத்தை நீ அறிந்து கொள். எப்படியே நீ மனுஷ தற்பிரியராய் இருக்கிறார்களே, மனப்பிரியராய் இருக்கிறார்களே, வீம்புக்காரர்களாய் இருக்கிறார்களே, அகந்தை உள்ளவர்களாய் இருக்கிறார்களே, தூஷிக்கிறவர்களாய் இருக்கிறார்களே, தாய்த்தாப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்களே, நன்றி அறிந்தது இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே, பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே, சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே, இணங்காதவர்களாய் இருக்கிறார்களே, அவதூறு செய்கிறவர்களாய் இருக்கிறார்களே, இச்சடக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே, கொடுமை உள்ளவர்களாய் இருக்கிறார்களே, நல்லோரை பகைக்கிறவர்களாய் இருக்கிறார்களே, துரோகிகளாய் இருக்கிறார்களே, துயரம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களே, இருமாப்பு உள்ளவர்களாய் இருக்கிறார்களே, தேவ பிரியர்களாய் இராமல் சுகபோக பிரியர்களாய் இருக்கிறார்களே, தேவ பக்தியின் வேஷத்தை தனித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறார்களே. அன்பானவர்களை, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன வேண்டும், விலக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் விலகினாலும் இப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை விடுதலையாக்கினார். உனக்கு எப்படி மனம் திரும்புதல் உண்டானதோ இப்படிப்பட்டவர்களுடைய சுவாபங்கள் மாறி மனம் திரும்புவதற்காக உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ ஜனமே, நீ நித்திரை அடைந்து கொண்டு இதோ வேதத்தை போதிக்கும் பொழுது ஒருவராகிலும் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம் என்பது கூட பழக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள்.
ஏனென்று சொன்னால் அவ்வளவு நிர்பந்தமான காலத்தில் இருக்கிறீர்கள். ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தின்படி நடுங்கள். தேவன் உங்களை சகல காரியத்திலும் ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக. ஆமென்.